வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ எல்லாருமே ஸ்பெசிஃபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நோட்டிஃபிகேஷன் ஃபைனலி வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவல் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டல் வேக்கன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 550 போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்ஸ், ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஃபுல் அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜாபை பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெண்டாக எஸ்டர்டே வந்து நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பற்றி ஷேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் டோட்டல் வேக்கன்சி 550. இதில் வந்து ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாட்டில் மட்டும் 130 காலி பணியிடங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது அப்பரண்டிஸ் தான். ஸோ சேலரி ஸ்டார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது அர்பன் ரூரல் பேசிக்காக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. மெட்ரோவில் வந்து 15,000, அர்பனில் வந்து 12,000, செமி அர்பன் ரூரலில் 10,000 அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் சேலரி 10,000. ஸோ நம்ம தேர்ந்தெடுக்க போகிற பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி சேலரி வந்து டிவைட் ஆகும். ஸோ எனி டிகிரி போதும் அப்படின்றத ஷுவராக சொல்லியிருக்காங்க. பட் இப்போ டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மென்ஷன் பண்ணியிருக்காங்க இயர்ஸ். ஸோ இந்த எனி டிகிரி இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2020 தான் எடுக்கிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2019 டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ண முடியாது. 2020 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் பார்க்கும்போது வந்து 20 ஸ்டார்ட் பண்ணி 28க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. SC STக்கு 5 இயர்ஸும், OBCக்கு 3 இயர்ஸும், BWPDக்கு 10 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபை நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். பட் அப்ளை பண்ணுறதுக்கு தனி ஸ்பெசிஃபிக்கான பேமெண்ட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது SC ST ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 708 ரூபா பே பண்ணி அப்ளை பண்ணணும். BWBDக்கு 472 ரூபா அப்ளை பண்ணி பே பண்ணணும். ஜென்ரலுக்கு பார்க்கும்போது 944 ரூபா. ஸோ இது ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆஃப்டர் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2 ப்ராசஸிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் 100 மார்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஆஃப்டர் வந்து நாலேஜ் டெஸ்ட் ஆர் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட். ஸோ இது வந்து இருக்கும். அதாவது நாலேஜ் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்காக நம்ம பேங்க்கை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆஃப்டர் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாவே போதும். ஸோ நமக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த ஜாபை பற்றி ஆன்லைன் டெஸ்ட்டை ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ எல்லாமே பேசிக்ஸாக தான் இருக்கும். ஸோ மஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஜாப் வந்து ஸ்டார்டிங்கில் 10,000, அதுக்கு ஆஃப்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போக போக நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஜாபில் வந்து சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம நியர்பை ஜாபுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 10. ஸோ அதுக்குள்ளே ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி நீங்கள் எலிஜிபிள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதை பற்றின எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க.